ஹாய்மா. நரிட்டோ சுகிதன் தமிழ் 113வது ஃபுல் எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூனை முயல் குத்தியா முயல் இல்ல அணில். மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது. ரொம்ப உடல்நிலை இதாயிடுச்சு. அது எனக்கும் நல்லா புரியுது. காட்டுக்குள்ள நடந்த சூனின் எக்ஸாமுக்கு அப்புறம் இப்பதான் எப்படி நடக்குது. ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, நான் போடுற ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் ஒரே காரணம் தான், அந்த லீஃப் வில்லேஜை அழிக்கணும். அந்த சண்டையில யோரா அவனோட மொத்த சக்தியையும் குறைச்சிடுவான்னு தெரியும். வேற வழியே இல்லாம சாஸ்கி அந்த கர்ஸ் மார்க்கோட பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன் காத்துக்கிட்ட அந்த ஸ்லைஸ்ல நடந்தது லயன்ஸ் மிராஜ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு அவன் போராட்ட குணம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கர்ஸ் மார்க் அவனை கட்டுப்படுத்த விடாம எதிர்த்து சண்டை போட்டான். சரியான நேரத்துல ஷேரிங்கனை எப்படி பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க. ஒரு நிஞ்சா வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு போர் தான் ஒரே வழி. சண்டை. அது மட்டும் இல்லாம நீங்க அவனை அந்த சூழல் எக்ஸாமை கண்டினியூ பண்ண விட்டீங்க. ஒரு காலி நாள் போல அதை விட்டு தள்ளு கபுட்டோ. எப்படி பார்த்தாலும் உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்ல பெரிய லெவல் ஆயிட்டேன் போல. ஆமா. சாரிங்கானு அவ சக்திகள் அற்புதமா இருக்கு. இதுக்கப்புறம் அவன் லீஃப் வில்லேஜ் கிட்ட இருந்து எதையும் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா என்ன விட்டா அவனுக்கு சிறந்த பயிற்சியை யாராலையும் கொடுக்க முடியாது. அவனோட ஆன்மாக்குள்ள நிறைய தீய எண்ணங்கள் ஒளிஞ்சிருக்கிறது அவனுக்கே தெரியாது. எல்லாத்தையும் அவனை பத்தி எல்லாத்தையுமே அவனுக்கு இதை புரிய வைக்க முடியாது. சரிதானே? ஃபுல்லா டீடைலா வச்சிருக்காங்களே, சின்ன வயசுல இருந்தே எடுத்து. அது மட்டும் இல்லாம அழிச்சது அவனுக்கு வெற்றிதான். ஆமா. நான் போய் உங்க அடுத்த டோஸ் மருந்து ரெடி பண்றேன். உடல் மாற்றம் சடங்குக்கு உங்க உடம்புல கொஞ்சமாவது தெம்பு வேணும். தேத்திக்கிட்டு இருக்கான் போல. உடல் மாற்றம் பண்ணாலுமே எல்லா ஜூட்ஸும் உனக்குள்ள இருக்கு. நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாகணும். நீ ஆசைப்பட்டு வச்சிருக்கிற எல்லா ஜூட்ஸுவையும் இப்ப நான் பறிக்க போறேன். அவர் எல்லாத்தையும் சீல் பண்ணாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இது எனக்கு கை ரெண்டையும் போச்சுல. என்னுடைய கைகள். ஆமா, சவுக்காக்கு பழையது. டேய் மூக்கலவா. அவ மூக்க நுழைச்சது மட்டும் இல்லாம என்னோட ஜூட்ஸையும் பறிச்சிட்டு கைதான் போச்சுல. அது ஃபுல்லாவே கபிட்டோ தானே ஹெல்ப் பண்றேன். இப்போ ஒரு வழியா எல்லாமே நரட்டோட சண்டை போட்டேன் பாருங்க முன்னாடி. கடைசி பாகம் நிறைவேற போகுது. அந்த கிழவன் எனக்கு கொடுத்த எல்லா பிரச்சனைக்கும் இப்போ தீர்வு கிடைக்கும். பயங்கர பவர்ஃபுல்லா மாறிடல. போகுது. அது உன்னுடைய உடல் தான். அந்த டைம் வந்து இதை என்னால நம்பவே முடியல. ஏரி கிட்ட போன ஆன்பு பிளாக் ஆப்ஸ் கிட்ட இருந்து ஏன் ஒரு தகவலும் வரல? உரோச்சிமாரோட அடியாட்களை நாம வீழ்த்திட்டோம். அப்படி இருந்தும் 3 டைட்ஸ நாம சீல் பண்ணல. அது இன்னும் வெளிய இருக்கிறதுனால பிரச்சனை தான். வந்துகிட்டே இருக்கும் போல. சரி விடுங்க. இப்போ முதல் விஷயமா ஆன்போட வேலை என்ன? குடிச்சிட்டே இருக்குது. ரிப்போர்ட் கொடுக்கிறதுல நீங்க தரையோட தரைய மறந்துட்டீங்க. நான் இது வரைக்கும் பண்ண கிணத்துக்குள்ள இருக்க அடி சுரங்கத்துக்குள்ளே இருக்காங்க போல. என்னுடைய இலக்குக்கு எது தடையாகி இருந்தாலும் அதை உடைச்செறிஞ்சிட்டு முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். இல்ல இட்டாச்சி இல்ல முன்னாடி இருந்த இட்டாச்சி. நினைச்சு பாக்கேன். ஐயோ வர்ற இல்ல இட்டாச்சி இவனை ஏதோ பண்ணிருக்கேன். நல்லாதான் இருக்கேன். அப்பப்ப பாம்பா மாதிரி அப்படி தெரியல. உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் சொன்னா கேளு. எனக்கு ஒண்ணும் இல்ல.
என்னுடைய இலக்கு ஒன்னே ஒண்ணுதான். நான் முடிச்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு சரியான உடலோட ஒன்றிணையணும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அதே வயிற்றுல தான் இருக்கேன்டா. உங்க உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க இந்த லெவல் 10 மருந்தை எடுத்துக்கோங்க. என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. மருந்து கொடுத்தது வேலை மொத்த செய்வோம். மருந்து கொண்டு வர. இல்ல மருந்து ஒண்ணா கொடுத்துட்டு இருக்கேன், இருந்தாலும் அவன் உடம்பு வந்து முடியல. மாற்று மருந்து கொண்டு வர முடியாது. நான் சீக்கிரம் திரும்ப வந்துருவேன். உரைச்சிக்கு இந்த நிலைமையா இப்படி ஆயிட்டானே. இவர் உடல்நிலை இவ்வளவு மோசமா இருந்தோம். இவருக்கு ரத்த தாக்கம் இன்னும் குறையலன்னு இவரோட சிரிப்பு கேட்டாலே புரிஞ்சுக்க முடியுது. போச்சு, யாரோட ரத்தத்தையே குடிக்க. இவரோட மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும். அதனாலதான் நான் எப்போ உங்க கூடயே இருப்பேன் லார்ட் ஒரோச்சிமாரு. அன்னைக்கு நீங்க இந்த ஹொக்காகே காசிக்காக இவ கொன்னதுக்கு அப்புறமும், அந்த லீஃப் ஷினோபியையும் லீஃப் வில்லேஜையும் நீங்க பாதி அழிச்சதுக்கு அப்புறமும், சக்தி வாய்ந்த சானின்களை ஜிராயா அப்புறம் சுனாடேவ ஒரே நேரத்தில் நீங்க முன்னாடி எதிர்த்த நடந்தப்ப நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆசையும் லட்சியமும் இதுக்கு ரமண முன்னாடி லட்சியம் உங்ககிட்ட நம்ம அதை பார்த்ததே பார்த்தோம். கிடையாது. உங்களோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது தான் பயமா இருக்கு. எல்லாம் பிளான் பண்ண மாதிரியே நடந்தா அந்த 5 கேஸ் மட்டும் கிடையாது, இந்த மொத்த உலகமும் மண்ணோட மண்ணாயிடும். போச்சுடா. அந்த சாஸ்கே உடலோட நீங்க ஒன்று நினைச்சா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உலகத்தை அழிக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து பிளான் போட்டு நல்லா கை தோதுக்கு இருக்கானே ஆளு. உண்மையா இருக்கானே அப்படியே அவனுக்கு. அதத்தே சாஸ்கே இல்லையா? யார் இது? அப்பா சாஸ்கே சிடோரி ஸ்ட்ரீம் பவரா இருக்கியா? இப்ப நல்லா வளர்ந்துட்டேன் பாருங்க. அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கேன் பாரு. அவன் அண்ணன் ஒரு தப்பு பண்ணான்னு சொல்லி இவன் அதே தப்பு தான் பண்றேன். அவனுக்கு அண்ணன் தான் கண்ணுக்கு தெரியலையா பாருங்க. இருக்கியா எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன் பாருங்களேன். ஆளே அடையாளம் தெரியல. ரொம்ப மாதிரி செஞ்சு அதுக்கு ஐயோ பட்டாம்பூச்சி போச்சு. ரிப்போர்ட் சரியா இருக்குன்னு உறுதியா தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். நீங்க அனுப்பின ஒரே ரெண்டாவது வயிறு ஸ்குவாட் டென்ஷனாவே ஏரியா இருக்காளே. மொத்தமா செக் பண்ணிட்டாங்க. முன்னாடி போன ஆன்பு பிளாக் ஆப்ஸ் அங்க இருக்கிறதுக்கான தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 3 டெயில்ஸையும் காணாமா. டீடைல்ஸ் எதுவும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. அது அப்புறம் என்னோட காணாம தப்பு தான். நான் மட்டும் 3 டெயில்ஸை சீல் பண்ணிருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இருந்தாலும் அதை யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. படிச்சுக்கிட்டே தானங்க இருக்கா. இது யாரோட வேலையா இருக்கும்? அந்த 3 டெயில்ஸ்ல பிடிக்கிற அளவுக்கு சக்திகள் யார்கிட்ட இருக்கும்? அதுவும் இவ்வளவு குறுகிய நேரத்துல. ஒருவேளை அக்காட்ஸ்கியா இருக்குமோ? ஏமா இவ்வளோ அக்காக்கா இருந்தது இப்படி யோசிக்கிறியா? இது புரிஞ்சு போச்சு. பிள்ளைகளுக்கு கொண்டாந்து கொடுக்குதுப்பா. ஆமாங்க, எலிய புடிச்சு கொண்டாந்து கொடுக்குது. பயங்கரமான இருக்கு. அதை பிடிக்கிறதுக்கு பாம்பு வந்துருச்சு. எப்படி இந்த உரைச்சியாதே இருக்கும். உரைச்சியோட பாம்பு ஏன்? நான் செஞ்ச அந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸுக்கு பதிலா இது கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஒண்ணு மட்டும் அடிச்சு சொல்றேன், இது என்னுடைய இலக்குக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. சிரிச்சுக்கிறேன், அப்புறம் இது பண்ணிக்கிறேன். வாங்கிட்டாச்சே வந்துச்சு. என்னது இந்த சக்கராவோட மாற்றத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இது யாரா இருக்கும்? ஓட்டையை போட்டு வருது. என்ன டோரே கட் பண்ணுது? ஆமா
ஆத்தி ஏன் ஐயோ, உனக்கு என்னங்க இப்படி நேரடியா வளர்ந்துட்டியா? என்னை தேடி வருவன்னு எனக்கு தெரியும். உரைச்சி உரைச்சி இல்ல ஒரோச்சி மாறு. நான் இறக்கமே இல்லாதவனா மாறிட்டேன்னு இப்ப தெரிஞ்சுப்ப. என்ன இவனே போட தள்ளுவானா? எல்லாரையும் கொண்டு குமிச்சிட்டு வந்துட்டானா? அது என்னங்கடா நடக்குது? நீ இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல தோக்கடிச்சிருந்தாலும் நீ இன்னும் கத்துக்குட்டி தான். நான் கொல்லணும்னு நினைக்கிறது இவங்கள கிடையாது. நீ அந்த இத்தாச்சிய பழி வாங்க நினைக்கிறல்ல, அதுக்கு முதல்ல உன் மனசுல இறக்கமே இருக்க கூடாது. அது அப்படி மாறதுக்காண்டி இப்படி மாறி வந்திருக்கேன்னு நான் சொல்றேன் அவனை போல. நேருக்கு நேரம் நான் கூட சந்திக்கிறப்ப சே உரச்சிய கொல்ல வந்திருக்கேன்னு இல்லைம்மா, அந்த வெறியா வரணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும். இந்த வெறி ஏத்துறதுக்கு ஏதோ எப்படி பேரை கொண்டு குமிச்சிருக்கான் பாருங்களேன், அதான் இறக்கமே இல்லாம. இறக்கம் இல்லாம மாறினாதான் அண்ணனை உரைச்சியவே தனியா அமைக்கிறானே. அதாச்சும் ஆனா போய் உரச்சி போட்டா நல்லா இருக்கும்ல. தவிச்சா ஆல்ரெடி கையில பவரே இல்ல அவனுக்கு. அது அந்த கதவு ஓட்டே போடுது. ஒரோச்சி மாறு. உன்னை விட இப்ப நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதனால இதுக்கு மேல என் உடலை உனக்கு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன யாருடா நீ? போட்டுட்டேன் ஒரோச்சி மாறு. அதான் சொல்றேன். தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே சுனின் எக்ஸாம் நடக்கும்போது காட்டுக்குள்ள என் எதிர்க்க வந்து நின்ன. ரேடியோ வந்துட்டா நீ நகர்ந்து முன்னாடி நடந்தது. ஃபயர் ஸ்டைல் டிராகன் ஃப்ளேம் ஜூட்சு. அந்த சின்ன வயசுல நடந்தது. அதேதான், நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். என் திறமை தெரிஞ்சுக்கிட்டு நான் அடைய முயற்சி பண்ணேன். இந்த சாபக்குரிய வச்சு என் உடலோட இணைஞ்சிரலான்னு திட்டம் போட்டேன். முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. ஒழுங்கா எங்க கூட வந்துடு. லார்ட் ஒரோச்சி மாறு உனக்கு ஏராளமான சக்திகளை கொடுப்பாரு. எப்படிங்க எப்படி தெளிவாயிட்டானே. இவ்வளவு தெளிவா இருக்கியா? ஒரு நிமிஷம் தாமதிச்சா கூட உன்னுடைய குரல் வளைய நசுக்கிடுவேன். முயற்சி பண்ணி பாருங்க. அந்த லார்ட் ஒரோச்சிமாரு உனக்கு மட்டும்தான் கர்ஸ் மார்க்க கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கியா சாசுகே? நீ லார்ட் ஒரோச்சி மாருக்கு அடிமையானா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சக்திகள் உனக்கு கிடைக்கும். சுதந்திரம்னா என்னங்கறத அப்ப நீ புரிஞ்சுக்குவ. ஒரு விஷயம் நிறைவேறணும்னா இந்த விஷயத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். வாழ்க்கையில நீ என்னதான் சாதிக்கணும்னு நினைக்கிற? உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடு. நான் பழி வாங்க இல்லங்க நான் இந்த இது ஒரு லட்சியத்தை அடையறதுக்காக என் உடலை அர்ப்பணிக்க கூட நான் தயாராக இருந்தேன். நீ அடைய நினைச்சது தானே? ஆனா அதுல ஒரு பிரச்சனை. இட்டாச்சியை உன்னால தொட முடியாது. அதனால அந்த கிளானோட குழந்தையான என்ன தேடி வந்த. நான் சொல்றது சரிதானே? இதுல லெஜெண்டரி சனின்ல நீதான் அறிவாளின்னு வேற சொல்றாங்க. ஆனா மத்தவங்கள மாதிரி நீயும் ஒரு சாதாரண நிஞ்சானு என்கிட்ட நிரூபிச்சுட்ட. உச்சிஹாஸ் கூட மோதுற அளவுக்கு உனக்கு தகுதி கூட கிடையாது. முன்னாடி புத்திசாலின்னு சொல்லப்படுற நீ கூட முட்டாளாதான் தெரியுற. நீ உச்சிஹாசை எப்படி குறைச்சு மதிப்பிடுறது, அப்புறம் மருந்துகளை பயன்படுத்தி கோல மாதிரி உடல் மாத்தி உடல் மாறிட்டு இருக்கிறது எல்லாம் கேவலமா இருக்கு. ஒரு உச்சிஹாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. அதை விட முக்கியமா உன் ஸ்டைல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்னதான் சாதிக்க நினைக்கிற? அடைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா பூரா எவ்வளவு எல்லாத்தையும் காலி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாதிரி ஒளிஞ்சு வாழ்றது, பயனே இல்லாத உன்னோட ஆராய்ச்சிகளை செய்யறது, எல்லாரோட உயிரை மாத்தி மாத்தி பயன்படுத்துறது. ஒவ்வொரு உடம்புலையும் வேற வேற மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க.
தண்ணி அப்படியே வெடிக்க ரகசியத்தை வச்சுக்காம தெரிஞ்சுக்க நினைக்கிறது வெயில் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுவாங்க. இப்படி பல பேரோட உயிரை கொஞ்சம் கூட பயனே இல்லாத ஒரு லட்சியத்துக்காக வீணடிச்சிருக்க. பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கானே. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? என்னுடைய ஆற்றலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கதான். உன் திறமையோட அப்புறம் அவன் அண்ணனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி யோசிக்கலாம் போலங்க. நம்ம கிளானோட எல்லாரையும் நீ தேடி தேடி கொன்னதுக்கு இதுதான் காரணம்னு சொல்றியா? நான் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஐயா ஐயா யாருந்தா பெரிய பாம்பு அது அடையாளமே தெரியல. உரச்சியோட பாம்பு. ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறிக்கிட்டே இருக்க. விடாம ஆராய்ச்சி செஞ்சு கடைசியா இப்படி மாறி நிக்கிற. எல்லாம் முடிஞ்சது சாஸ்கே. நீ இப்போ எனக்கு மாறிக்கிச்சா? பாம்பா மாட்டிட்டேன். பாம்பு ஆமா போச்சுடா. எவ்வளவு பாம்பு அது ஏற்றி எடுத்து பீஸ் பீஸா கட் பண்றானே. அது எவ்வளவு அதே இவன் பூராமே பாம்பு தானே. நல்லா வெட்டி வெட்டி அது நிறைய உருவாகுது ஏற்பாட்டுக்கு. ஆஹா என்னது மேல வந்து கட்டிடுச்சு. ஐயோ என்ன இப்படி மாறிட்டேன். தரையில ஊர்ந்து போயிட்டு இருக்கிற ஒரு பாம்பு ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டு பல விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்துச்சு. நம்பிக்கைய தலை விடாம தன்னோட கூட்டுல அமைதியா இருந்த சின்ன பறவையை வச்சு அதை அடைஞ்சிடலாம்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் தெரியல. போச்சுடா. மொத்தமா இருக்கு எல்லாத்தையும் அப்படியே போற சுத்த விட்டு மொத்தமா கட் பண்ணிட்டேன். அந்த பாம்பு இறையா மாறிடுச்சு. ஏன்னா அது பறக்க தயாரா ஒரு பயங்கரமான கழுகு. கழுகா மாறிட்டானாங்க. அது வந்து அதை பிடிக்க வச்சு அது கழுகு. எப்படி ஆமா பாம்பு கழுகு பிடிக்க போனது. ஆனா கழுகு பாம்பை பிடிச்சிட்டு போயிருச்சு. கொய்யாளுங்களா இன்னும் துஷ்டு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஏங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. பரவாயில்லையே எப்பா எப்படி எதிர்பார்த்தீங்க அப்படி பாத்துருப்பீங்கன்றது எனக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவனே பொறுத்துட்டானே. கடைசி வரையும் இப்ப கூட ஊடால நம்ம நருட்ட போய் சண்டை போட்ட கூட நான் உரைச்சிக்காண்டி என் உயிரை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எப்படி இவ்வளவு தெளிவா மாறிட்டேன். ஐயோ இது என்ன ஒரு மாற்றங்கள் வந்து டடா டடா டடான்னு மாறுதா. வேற லெவலா போகுது. இந்த ட்விஸ்ட் நான் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து சாஸ்கே வேலை ஒரு கொலை வெறியில இருந்தேன். அடுத்த எபிசோட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம்.